என் தேவேந்திர வேளாண் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ் சமூக உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, இந்த 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி கோட்டையை பிடிக்குமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, எந்த கட்சிகளோடையும் கூட்டணி இல்லை. நாம் தமிழர் கட்சியும் ஒரு கூட்டணி வச்சுருந்துச்சு, சாதி சங்கங்களோட ஒரு கூட்டணி வச்சுருக்குது, இல்லை ஏனைய அமைப்புகளோட ஒரு கூட்டணி வைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி கோட்டையை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் சுயேட்சையாக இங்கே 2 பேருக்கு தான் போட்டி. விஜயோட சொல்லுவார், ஒன்று 2 பேருக்கு தான் இங்கே போட்டி, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே அப்படின்னு போடுவார். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக அவர் நேராக முதல்வராக தான் வருவார். அது சிஎம் ஆக்குறதுக்கு அவங்களுடைய தொண்டர்கள் தீவிரமாக பேசிட்டு வராங்க. ஆனால் சிஎம்மாக இருக்கிறதுக்கான எந்த ஒரு அடிப்படை தகுதியுமே விஜய்க்கு கிடையாது. ஏன்னா மக்களை சந்திக்கிற கிடையாது, மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைக்குன்னு போய் கேட்குற கிடையாது. இவரே பிரச்சாரத்துக்கு இப்போ இந்த அங்கிட்டு போகிற அப்போதைக்கு மட்டும்தான் வெளில வர்றாரு. அதுவும் அந்த வாகனத்துக்குலேருந்து வெளில வருவார், மோத்த கட்டார், மறுபடியும் உள்ளே வருவார். ஒரு சிஎம் வந்தாருன்னா என்ன நடக்கும்? மக்கள் சிந்திக்கணும், அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கு சிந்திக்கணும். சீமான் இன்னைக்கு ஒரு கருத்து வைக்கிறாப்புல அப்படின்னா, ஒவ்வொரு கருத்தும் இந்த மக்களுக்கான கருத்தையும் மண்ணுக்கான கருத்தையும் முன்வைக்கிறாப்புல. சரியா? அதே போல் வேட்பாளர் நிப்பாட்டியிருக்காரு. நல்லா பாருங்கள், சீமான் எந்த கட்சியுமே செய்யாத ஒரு வேலையை நாம் தமிழ் எலெக்ஷன் வர்றப்பெல்லாம் ஒரு இது பண்ணுவாங்க. தேர்தல் இப்போ எப்போனாலும் டிக்ளேர் பண்ணிடு, ஆனால் அதுக்கு முன்னாடியே வேட்பாளர் ரெடி பண்ணிடுவாங்க. அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அது சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி. வேறு எந்த கட்சியும் கூட்டணி சேர்த்து கேண்டிடேட் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி என்ன பண்ணிடுவாங்கன்னா வேட்பாளரே அறிவிச்சிடுவாங்க. அப்படி தான் திருச்சியில் வேட்பாளர் அறிவித்தார். அதாவது பெண்ணுக்கும் ஆணுக்கும் சரிசமமாக, பெண்களில் 117 வேட்பாளர், ஆண்களில் 117 வேட்பாளரை அப்படியே அறிவிச்சு விட்டு போயிட்டாங்க. அடுத்து நீங்கள் போய் கள வேலையை செய்ய ஆரம்பிங்க, தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, மக்களுக்கான என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு ஒதுக்கி விட்டாப்போ. ஆனால் நடிப்பை விட்டுட்டு தான் அண்ணன் விஜயகாந்த் அவர்களும் அரசியலுக்கு வந்தார். அவர் அரசியலுக்கு வந்த தேர்தலில் 60% அவரோட ரசிகர்களுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தார். யார்? கேப்டன் விஜயகாந்த். ஆனால் விஜய் யாராருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்றத முதல்ல அந்த கட்சியில் உள்ளவங்க உணருங்க. அதுக்கப்புறம் விஜய் முதல்வர் ஆக்கணுன்றத அப்புறம் சொல்லணும். வேட்பாளர் பாருங்கள், அவங்க நல்லவங்களா, அவங்க ஜெயிச்சா நல்லது செய்வாங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வேட்பாளர்களை காமிக்கிறாங்க. ஒருத்தன் பார்த்தா வீட்டுக்குள்ளே போய் மிரட்டுறேன், கொலை பண்ணிடுவேங்கிறேன். ஒருத்தன் பார்த்தா கற்பழிப்பு கேஸில் இருந்தவன். ஒரு ஆள் பார்த்தா இந்த கேன்சர் வியாதியெல்லாம் அதை எப்படி சொல்கிறது, ஜோசியத்தாலேயே சரி செய்யக்கூடியன்ற ஒரு ஆள். என்ன அப்போ என்ன மனநிலையில் அந்த கட்சி செயல்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, அந்த கட்சியில் உள்ளவங்க. நான் அந்த தலைவரை பற்றி குறை சொல்லணுன்றது நம்மளோட நோக்கம் கிடையாது. முதல்ல படித்தவங்க. அதாவது என்னோடய அக்கா பொண்ணு ஒருத்தர் இருக்கா. நான் தேவேந்திர வேளாண் அரசன் வரும்போது நம்ம இந்த முறை பிஜேபி அதிமுக கூட்டணி தான், நம்ம ஓட்டு போடணுமா அப்படின்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் ஊருக்குள்ளே நம்ம பேசும்போது எங்கள் அக்கா பொண்ணு என்ன சொன்னான்னா, மாமா சீமான் தான் மாமா நல்லா கருத்து பேசுகிறாப்புல, மண்ணுக்கான அரசியல் பேசுகிறாரு, மக்களுக்கான அரசியல் பேசுகிறாரு, அவருக்கு தான் மாமா நீ ஓட்டு போடணும் அப்படின்னு 2022 தேர்தலில் எங்கள் அக்கா பொண்ணு என்கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணுறான். நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. நான் சமூக வட்டத்துக்குள்ள தான் இருக்கிறோம், நம்ம சமூக முன்னேற்றத்துக்கு தான் ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் நமக்கு அரசன் அறிவிச்சிருக்காங்க. அந்த நன்றி உணவோடு நம்ம அதிமுக பிஜேபி கூட்டணி தேமா ஆதரிக்கணும். அதனால் நீ நாம் தமிழர் வேணுங்கன்னா போட்டுக்க. அதை எப்படி என்னையே போட சொல்கிறேன், நான் இப்படி தானே இருக்கிறேன், ஸோ இது நீ போட்டேன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அதே என் அக்கா பொண்ணு விஜய்க்கு ஓட்டு போடு அப்படிங்கிறான். என்னன்னு கேட்டால் ரசிகர், விஜயோடைய தீவிர ரசிகர். என் குடும்பத்தில் என் கூட பிறந்தவனும் விஜயோட தீவிர ரசிகர் தான். அவனும் அப்படி தான் இருப்பான். ஒரு காலத்தில் என்னை விட விஜய் பைத்தியமாக எவனும் தெரிஞ்சிருக்க முடியாது. குருவி படம் வரும்போது நான் திருப்பூரில் எம்ப்ராய்டிங் செக்ஷனில் ஒர்க் பண்ணுவேன். பின்னாடி டிஷர்ட்டில் அந்த குருவிங்கிற அந்த பேரை போட்டு அடிச்சுட்டு இது பண்ணுவேன். முன்னாடி நெஞ்சில் அந்த விஜயோட ஸ்டில்ல அந்த எம்ப்ராய்டிங் ஒட்டி போட்டு தருவேன். சிவகாசி படம் வரும்போது இந்த கையில் ஃபுல்லாக கலர் கலராக சிவகாசியில் எப்படி விஜய் போடுவார் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு, அவர் எப்படி நாம போட்டிருப்பார் அந்த மாதிரி போட்டுட்ருப்பேன். அந்தளவுக்கு கிறுக்கனாக இருந்தேன். நான் இன்ன வரைக்கும் சொல்கிறேன், ரசிகனாக விஜய் நான் பார்க்குறேன், என்ன ரசிக்கிறேன். ஆனால் அரசியல்னு எடுத்துக்கிட்டால் 0. என்னை பொறுத்தவரை அண்ணன் விஜய் 0 தான். நான் ரசிகனாகணும்னா அவருக்கு இருப்பனே தவிர்த்து ஆனால் அரசியல் ரீதியான ஆட்களாக இருக்க முடியாது.
ஏன்னா அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அதற்கான அரசியலுக்கான அவருக்கான தகுதி எதுவுமே கிடையாது. ஏன்னா சினிமா படத்தில் என்ன டயலாக் பேசுகிறோமோ அதை தான் இங்கே அரசியல் வந்து பேசிகிட்டு இருக்காரு. நிறைய இடங்களில் போய் பார்த்தோம்னா, நான் உங்களுக்காண்டி விட்டுட்டு வந்தேன் வலியும் வேதனைகளும் ஒரே டயலாக எல்லா இடத்துலையும் போய் பேசுகிறாப்பு. இதே நடிப்பில் இருந்து வந்தவர் தான் சூர்யா. இன்னைக்கு அகரம்ன்ற ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி இந்த நடிப்பு திறமை என்பது எனக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் போட்ட பிச்சை, அதனால் என்னால் முடிஞ்ச மட்டும் நான் கண்டிப்பாக மக்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி அகரம்ன்ற ஃபவுண்டேஷன், அவர் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாலும் சூர்யா ஆதரவாக இருந்தாலும் அகரம்ன்ற ஒரு ஃபவுண்டேஷனை உருவாக்கி இன்றைக்கி எண்ணற்ற டாக்டர்கள் வந்து உருவாக்கியிருக்காரு. இதெல்லாம் செஞ்சுட்டு இன்றைக்கி சூர்யா மாதிரி ஆட்கள் வேணும்னா அரசியலுக்கு வரலாம். ஆனால் இவர் நடிப்பை மட்டுமே வச்சுக்கிட்டு கேட்டால் சூசான வாழ்க்கையை விட்டுவிட்டேன், ஆனால் திரிசா மட்டும் விடமாட்டேன்னு சொல்கிறாப்புல. அது என்ன காரணம்னு தெரில. சரியா, இன்னும் போகிற காலகட்டத்தில் திரிசாவை சின்னமானு கொண்டாடுற கூட்டமாகவும் அந்த கட்சியில் உள்ளவங்க இருந்துறீங்களோன்னு ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம முட்டாள் ஜனமாக இருக்கிறனால தான் இந்த திமுக மீண்டும் மீண்டும் இன்றைக்கி எத்தனை கற்பழிப்பு நடக்குது, எத்தனை கொலை நடக்குது, எத்தனை திருட்டு நடக்குது, எத்தனை கஞ்சா விநியோகம் நடக்குது. இவங்களாம் மறுபடியும் வராங்கன்னா என்ன காரணம்? இதுதான் காரணம். ஒரு பக்கம் நீங்கள் ரசிகர் கூட்டமாக இப்படி இருந்தீங்க அப்படின்னா, மறுபுறம் இங்கிட்டு இந்த கம்மாட்டுக்கு போகிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஓ 1000 ரூபா கொடுத்தாங்களா, எடப்பாடி பழனிசாமி இவர் ஜெயிச்சு வந்தால் 2000 ரூபா கொடுக்குங்கிறாரு, அப்போ அவருக்கு ஓட்டு போடுவோமா? அப்போ வந்தால் 2500 ரூபா கொடுக்குன்னு சொல்கிறார் விஜய், அப்போ அவருக்கு போடுவோம். அப்போ நம்ம மனநிலையில் இந்த கம்மாவட்டுக்கு போகிறவங்க பாமர மக்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு என்ன தெரியும்? வாக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆயுதம்ங்கிற அவங்களுக்கு வந்து தெரியாது. அப்போ அவங்களோட மனநிலையில் எப்படி இருக்குது? அப்போ ஒரு தொகுதியில் அந்த மக்களுக்கான என்ன பிரச்சனை, அந்த மண்ணுக்கான என்ன பிரச்சனை, நான் ஜெயிச்சு வந்தால் என்னென்ன இந்த மக்களுக்கு செய்வேன் அப்படின்னு லிஸ்ட்டு வாரியாக தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 ஒரு அறிக்கை வந்து இருக்குது நாம் தமிழர் கட்சி சார்பாக. எல்லாமே இந்த மக்களுக்கான அரசியலும் மண்ணுக்கான அரசியலுக்கான விஷயத்தை தான் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே முன்னெல்லாம் அண்ணன் சீமானுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து இல்லை. அதாவது என்னை பொறுத்தளவு இந்த தேர்தலில் கண்டிப்பாக அண்ணன் சீமான் வந்து கோட்டையை பிடிப்பாரான்னா 0, வாய்ப்பே கிடையாது. சீமானே இந்த டைம் வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்காரக்கு 199% வாய்ப்பு இல்லை. ஆனால் அரசியலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துவார். எத்தனை பேர் சட்டமன்றத்துக்கு போகிறாங்களா என்னன்றது தெரியலை, கணிக்க கூட முடியலை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த தேர்தலில் விஜய் மட்டும் களத்தில் இறங்கலை அப்படின்னா கண்டிப்பாக பல சட்டமன்ற வேட்பாளர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து உள்ளே போவாங்க. ஆனால் இதை திட்டமிட்டே ஒருவேளை யாரோடைய தூண்டுதல்னு தெரில இன்றைக்கி வந்து விஜய் வந்து களமிறங்கியிருக்காரு. ஆனால் இத்தனை வருஷமாக இல்லாமல் திடீர்னு விஜய் வந்து இப்போ களமிறங்குறாரு அப்படின்னா இதில் ஏதோ ஒரு காரணம் வந்து இருக்குது, இதில் பின்புலம் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்றத நமக்கு அப்பட்டமாக வந்து தெரிய வரும். அப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கருத்தியல், அந்த கொள்கைகள், கோட்பாடுகள் எந்த கட்சியிலையாவது இருக்கான்னு பார்த்தா ஒரு கட்சியிலையும் கிடையாது. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபியாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, தமிழக வெட்டுக்கலாமா எந்த கட்சியிலையும் கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பேச்சாளர்கள்ட்ட நாம் தமிழர் கட்சியில் ஒரு சின்ன பயில்கிட்ட கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கான பிரச்சனை பேசு அப்படின்னா அவ்வளோ தெளிவாக பேசுவோம். இதே மற்ற கட்சியில் இப்படி இருக்குமான்னு பார்த்தா வாய்ப்பே இல்லை. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ்மட்டத்தை நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இங்கே போட்டு வச்சுருக்காரு. அதை அசைக்கவே முடியாது. இன்னும் போக போக முதல்ல 2% வாக்கு வங்கிகளாக இருந்தது, 6% மாறுது, இப்போ 8% மாறுது. இந்த தேர்தலில் என்ன ஒரு அதிர்வை ஏற்படுத்த போகுது நாம் தமிழர் கட்சி அப்படின்றது தெரியலை. சரியா? அப்போ ஒரு கொள்கையில் கோட்பாடுகளை கொண்ட ஒரு கூட்டத்துக்கிட்ட கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாதுங்கிற ஒரு கூட்டம் சண்டை ஓடுது அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கிறது? 2 தினங்களுக்கு 13ஆம் தேதி நம்ம ஒத்தக்கடையிலையும் நம்ம மேலூர் தொகுதியிலையும் அண்ணன் சீமான் வந்து பேசிட்டு போயிருக்காங்க. அன்றைக்கி தான் நம்ம ராஜபாளையத்துக்கு கிளம்பி போனோம். அதனால் அந்த மீட்டிங் வந்து அட்டன் பண்ண முடியல. அண்ணன் என்ன பேசினோட நம்ம பார்க்குறதுக்கான நேரம் இல்லாமல் போச்சு. ரொம்ப பார்த்தோம் மக்கள் அவ்வளோ ஒரு கூட்டம். இப்போல்லாம் நாம் தமிழர் கட்சி அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து சேர்றாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு கூட்டமே வருதில்லை அப்படின்னு. ஆனால் பெரும்பான்மையான கூட்டம் இப்போ வருது. இப்போ தான் நிறைய விஷயத்த உள்வாங்க ஆரம்பிச்சிருக்கா இந்த சமூகம், இளைஞர்களும் சரி பெரியவங்களும் சரி.
நிறைய பேர் படித்தவோ படிக்காத நிறைய பேர் நின்று பார்க்குறாங்க, என்னடா பேச போகிறாரு அப்படின்னு ஆர்வம் எதிர்பார்க்குறாங்க. அப்போ விதைச்சிருக்காரு விதைய, ஒரு பேச்சு பற்ற, அதாவது ஒரு கட்சிக்குள்ள ஒரு உறுப்பினராக வராரா அவனுக்கு பேச்சாற்றலை வளர்த்து கொடுக்குறாரு. இன்றைக்கி சமூக வலைத்தளங்கள் நீங்கள் போய் பாருங்கள், நாம் தமிழர் கட்சிக்காரன்ட்ட ஒருத்தண்ட பேசி நீங்கள் உங்களால் ஜெயிக்க முடியுமா? அது வைக்கக்கூடிய கருத்தியல் உங்கள்கிட்ட இருக்குமான்னு பார்த்தா கிடையாது. யாராலே இது பண்ண முடியாது. இன்ன வரைக்கும் டிபேட் வைக்கிறாங்க எல்லா இடத்துலையுமே, எல்லா டிபேட்லையுமே அடித்து தும்சம் பண்ணுது நாம் தமிழர் கட்சியோடைய ஆட்கள். அது கொள்கை பரப்பு செயலாளராக இருந்தாலும் சரி, அது வட்டம் மாவட்டம் இல்லை கிளை பொறுப்பில் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவ்வளோ பேச்சாற்றல் இருக்குது. ஏற்று பேச முடியல. ஒரு பெண்மணிகளுக்கு சம உரிமை கொடுத்து இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியில் உள்ள வேட்பாளர் முதற்கொண்டு பெண்கள் முதற்கொண்டு அப்படி சிங்க மாதிரி கர்ச்சிக்கிறாங்க. அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க. என்னை பொறுத்தளவு அந்த காளியம்மாக்காலாம் அந்த கட்சியை விட்டு போனதே தப்பு. 1000 விஷயம் இருக்கட்டும். ஏன்னா ஒரு கட்சிக்குள்ளே இருந்துக்கிட்டு கட்சிக்கு துரோகம் செய்யும் போது யாரையாக இருந்தாலும் வெளியேற்ற தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் நான் உண்மையாக இருக்குன்னு உள்ளே வரணும். அப்படி தான் இடையில சிவசங்கர், நத்தம் சிவசங்கர், என் ஊர் பக்கம் தான் 14 கிலோமீட்டர். அண்ணனை ஏதோ ஒரு சின்ன காரணத்தினால அண்ணனை கட்சியை விட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனால் என்னைக்காக இருந்தாலும் அண்ணன் கூப்பிட்டா நான் வந்து வேலை செய்வேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்காண்டி அண்ணன் வந்து நின்னார். இன்றைக்கி ஒரு சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காரு. என்ன நல்லா தெரிஞ்சுக்கணும், நாம் தமிழர் கட்சி யாரையும் எப்படி சொல்கிறது, என்னால் தான் நாம் தமிழர் கட்சின்னு சொல்ல முடியாது. நாளைக்கே சாட்டை துறைமுறையை வெளில போனாலும் அந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வந்து அதை சரி செய்ய முடியும். நாம் தமிழர் கட்சியை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டேன்னா உனக்கு சோழி முடிஞ்சு, அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே. அப்படி தான் பார்க்கணும் நாம் தமிழர் கட்சி. நீ இல்லாட்டினாலும் இந்த நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். அது ஒருபோதுமே நீ பிக்க முடியாது. அப்படி தான் சிறுபுத்தூர் தொகுதியில் கரியால அண்ணனை வந்து இவர் அந்த தொகுதியில் போட்டால் நாங்கள் வேலை செய்ய முடியாது, வேலை செஞ்சால் செய்யலாம் போடான்ட்டார் ஒரே வச்சா. இஷ்டமாக தான் வேலை பாரு, நான் யார் கேண்டிடேட்டாக நிப்பாடுறோன்னா அவனை தான் நீ வேலை செய்யணும். இஷ்டமாக தான் வேலை பாருலாம் போய்கிட்டே இரு, போய் உன் சாய் சங்கத்தில் சேர்ந்துக்க அப்படின்ட்டார் ஒரே வச்சா அண்ணன் சீமா. அதுதான் அவங்களோட கோட்பாடு. யாராக இருந்தாலும் சரி, கட்சிக்குள்ளே இருக்கியா, கட்சிக்கு உண்மையாக இரு, கட்சிக்கு சரியாக வேலை செய், அதோட்ட தான் பார்க்கும். அப்பேற்பட்ட ஒரு கட்சி என்ன பொறுத்தவரை அரசியல் கட்சியிலேயே சரியாக இயங்குது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லலாம் சீமா ரொம்ப யோக்கியமாப்பா, சீமான்ட்டே ஆறுத்துட்டு இது இருக்குது, கருத்து வேறுபாடுகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. மாற்று கருத்தே இல்லை. யார் தான் இங்கே யோக்கியமாக இருக்கா? ஸ்டாலின்கிட்ட குரல் இல்லாமல் இருக்குதா? எடப்பாடிகிட்ட குரல் இல்லாமல் இருக்குதா? மோடிகிட்ட குரல் இல்லாமல் இருக்குதா? ராகுல் காந்திகிட்ட குரல் இல்லாமல் இருக்குதா? இன்றைக்கி விஜயகாந்த் கட்சியில் இருக்கக்கூடிய பிரேமலதா மாட்ட குரல் இல்லாமல் இருக்குதா? உண்மையிலே விஜயகாந்தனில் இன்னும் உசுரோட்டு வந்திருந்தாங்கன்னா பிரேமலதா மேடத்தில் என்ன சொல்லியிருப்பானே தெரியாது. அவ்வளோ தூரம் பேசிவிட்டு போய் அதில் ஒரு சீட்டுக்காண்டி போய் அதை அந்தம்மா போய் அதில் கூட்டு வச்சுட்டு ரொம்ப அது என்ன சொல்கிறேன்னே தெரில, என்ன மனநிலை அப்படின்னு தெரில. அப்போ இங்கே எல்லாத்துலேயுமே குரல் இருக்குது. எல்லாருமே அயோக்கியந்தான், சீமானும் அயோக்கியனே வச்சுக்கோங்க, சரியா? ஆனால் இத்தனை அயோக்கியங்களில் யார் கொஞ்சமாவது நல்லவனாக இருக்கா அப்படின்ற யோசிங்க. அதான் நான் சொல்ல வரேன், சரியா? அதை யோசித்து வர தேர்தலில் வாக்களிங்க. என்னை பொறுத்தளவு நாம் தமிழர் கட்சியை நான் எப்படி வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதைக்கான கட்சியை நான் வந்து பார்க்குறேன். நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் எடுத்துக்கோங்க. யாராவது ஒரு வேட்பாளர்கள் வந்து இப்போ கேண்டிடேட்டாக நிப்பாட்டியிருக்காரு, அவங்க மீது வந்து திருட்டு வழக்கு இருக்குது, என்ன கட்ட பஞ்சாயத்து வழக்கு இருக்குது, அடிதடி வழக்கு இருக்குது, கொலை வழக்கு இருக்குது, இப்படி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். பெண்களில் 117 பேரும் ஆண்களில் 117 பேரும் நாம் தமிழர் கட்சி நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களோட கேண்டிடேட்டோட பேக்ட்ராப் எடுத்து பாருங்கள். அவங்க எந்த மாதிரி செயல்களை செய்கிறான்னு பாருங்கள், என்ன மாதிரி கருத்துக்களை விதைக்கிறான்னு பாருங்கள். ஸோ அதை சிந்தித்து வர்ற 2016 தேர்தலில் வாக்களிக்கணும்ன்றதை கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த 2026 தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அதிர்வை நாம் தமிழர் கட்சி வந்து கொடுக்கும்ன்றதில் எந்த வகையான ஒரு மாற்றம் வந்து கிடையாது. ஆனால் திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இந்த 2 கட்சியில் எந்த கட்சி ஜெயித்தாலும் இந்த சமூகத்திற்கு எதுவும் வந்து நல்லது செய்ய போகிறது வந்து கிடையாது. என்ன அப்படின்னா ஸ்டாலினுக்கு எடப்பாடி எவ்வளோ தேவையில்லைன்னு சொல்லலாம், அவ்வளோதான் பொதுவான மக்களுக்கு, சரியா? ஸ்டாலின் வந்து ஒஸ்டான ஆட்சி என்ன, ஆனால் அவங்க ஆட்சியில் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த பெருசாக இந்த கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்காது, அந்த இப்படி நிறையா சொல்லிட்டே போகலாம். அதை பற்றி பேசி நமக்கு பயன் இல்லை. ஏன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே ஒன்றும் ஆஃபர் வந்து கிடையாது. ஸோ அதனால் வர்ற 2026 தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்கின்ற சொல்லிக்கிட்டு இன்னும் தற்காலில் சந்திக்கிறேன். நன்றி.